French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். திமுக தான் எதிரி, யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தயார். பாஜகவுக்கு பச்சை கொடி காட்டிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பது தொடர்பாக கேள்வி கேட்கிறார்கள். திமுகவை வீழ்த்துவதற்கு வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பெறுவதற்கு யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம். திமுக தான் எங்கள் எதிரி, திமுகவை தவிர எங்களுக்கு வேறு யாரும் எதிரிகள் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. கடலில் எல்லை தெரியாமல் மீன் பிடிப்பவர்களை எச்சரித்துதான் அனுப்ப வேண்டும். இந்தியா இலங்கை அரசுகள் இணைந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதையும் அவர்களின் உடைமைகளை பறிப்பதையும் ஏற்க முடியாது. கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் என்று அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். யார் ஆட்சியில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். தருமபுரியில் ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகளையே மிரட்டப்படும் ஆடியோ வெளியாகிறது. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மிரட்டப்படுகின்றனர் என்றும் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சித்து என்ன பயன் என்றும் திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் குறிக்கோள், வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படுமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கடந்த மக்களவைத் தேர்தலின் போது மக்களவை தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ராஜ்யசபா சீட்டு குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். எங்கள் கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.